தேவையில்லாத மனிதர்கள்கிட்ட தேவையில்லாத பேச்சை பேசி தேவையில்லாத பேரை வாங்கி தேவையில்லாத மன உளைச்சல் வந்து தேவையில்லாத உன் வாழ்க்கையில் தேவையில்லாத நேரத்தை வீணடிச்சு நீ தேவையில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? நான் இப்போயே சொல்கிறேன், நீ ஒரு வார்த்தை பேசுகிற அப்படின்னா உன் வார்த்தையை மதிக்கிற ஒரு பர்சன்கிட்ட உன் வார்த்தையை பேசு. நீ ஒரு இடத்துல இருக்கிறனா அந்த இடத்துல இருக்கிறவங்க உன்னை கொஞ்சம் மதிக்கிறாங்களான்னு பாரு. உனக்கு பிடிக்கும்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட தொங்கி 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 மரியாதை இழந்தவனா நீ? நிறைய டைம் இழந்திருக்கேன், நான் இழந்திருக்கேன் பர்சனலாக என்னோடய லைஃப்பில். அந்த பர்சன் சுத்தமாக நம்மளை மதிக்கவே இல்லை. அப்புறம் தெரிஞ்சுது அந்த பர்சன் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவங்களுக்கு. அவங்க அதை எப்படி நினச்சாங்க அப்படின்னா இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த பர்சனை உண்மையாகவே நம்ம நேசித்து தான் அந்த பர்சனுக்கு கால் பண்ணோம். நம்பர் ரிங்கு போயிட்டே இருக்கோம், கட் பண்ணுவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க, நம்மளை பிளாக் பண்ணுவாங்க. வேறு நம்பர்லேருந்து பண்ணால் எடுப்பாங்க, நம்ம நம்பர்லேருந்து பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அந்த இன்சல்ட்டாக எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாய் இருக்குல்ல, நாய் அதுவே பாவம்ப்பா. அது கூட அன்பாக பார்த்துக்கிறாங்க நிறைய பேர், ஒரு டாகை கூட. ஆனால் சில மனிதர்களை டாகை விட கேவலமானவங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அன்பு வைக்கிறவங்க யார் மேலே அன்பு வச்சாங்களோ, அன்பு வாங்கினவன் ஒரு சாதாரண ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குற மரியாதை கூட அந்த அன்பு வைக்கிறவங்களுக்கு கொடுக்குறதில்ல. நம்ம நிறைய டைம் என்ன நினைப்போம், இவர் நம்ம அண்ணா மாதிரி, நம்ம அக்கா மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு, நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு வைப்போம். ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலப்பா. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த உலகம் பொய் சொல்கிறவனுக்கு, ஏமாத்துறவனுக்கு, முதுகில் குத்துறவனுக்கு, பணத்தை அபகரவனுக்கு, இவனுக்கு தான் மரியாதை கொடுக்குது. உண்மையான அன்புக்கு, பாசத்துக்கு, நேர்மைக்கு இங்கெல்லாம் மரியாதையே இல்லை. அதான் சொல்கிறேனே, நீ நேர்மையை ஒரு அயோக்கியங்கிட்ட போய் காட்டினா அந்த நேர்மைக்கு வேல்யூ இருக்கா? அன்பை ஒரு அரக்கங்கிட்ட காமிச்சா அது அன்புக்கு வேல்யூ இருக்கா? கருணை இல்லாதவங்ககிட்ட போய் கருணையை எதிர்பார்க்கலாமா? அப்போ இவங்களெல்லாம் என்ன சார் பண்ணுறது? நான் இப்போ சொல்கிறேன், அவன் உன்னை பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவனை பிளாக் பண்ணுன்றான். இன்னொரு தடவை அவன் உங்ககிட்ட உங்கள் லைனில் வரத்துக்கு முன்னாடி அவன் லைஃப்பில் எப்போ லைனில் வந்தாலும் அவனை மதிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணு. அவனை எங்கேயாவது பார்த்தா கூட இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு உள்ள ஒரு ஒரு எண்ணத்தில் அந்த மனுஷன் பக்கம் கூட அவன் பார்வையை திருப்பாது. நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு எதிரி, ஒரு துரோகி, இதெல்லாம் கூட மோசமான கேட்டகரியில் தான் இந்த பர்சன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க உன் முன்னாடி, ஆனால் பின்னாடி இருக்கிறதுல கேவலமான சில விஷயங்கள் உனக்காக பண்ணி வச்சுருப்பாங்க. உன்னை காலி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க காலி ஆகிடுவாங்க. ஒரு நாள் உன்னை ஒன்றுமே இல்லாத பண்ணணும்னு நினச்சி அவங்க ஒரு நாளுக்கு ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க. நான் இப்போயே சொல்கிறேன், நல்ல எண்ணத்தோட செயலை பண்ணுறவங்களுக்கும் தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக செயலைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உன்னோட எண்ணம் நல்லாவே, எண்ணெய் சுத்தமாகவே, நிச்சயமாக உன் லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி கடின உழைப்பை போடுறா. நான் இப்போ சொல்கிறேன், இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்களா தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ என்ன கடின உழைப்பை போடு, உச்சக்கட்ட உழைப்பு, பயங்கரமான அர்ப்பணிப்பு போடு. வேறு எதை பற்றியும் நீ கவலைப்படாது, தெய்வம் உன் கூட தான் இருக்கும். 100% தெய்வம் கூட இருக்கும். நீ நல்ல நேர்மையாக உன்னோட செயலை போடு, தெய்வம் வந்து எங்கேயும் போகாது உன் கூட இருந்து உன்னை வழி நடத்தும். பெரிய தண்டனை நிறைய பேர் சொல்லுவாங்க, எதிரிக்கு இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னு. நான் இப்போயே சொல்கிறேன், எப்பேற்பட்ட எதிரிக்கும் நீ உண்மையாகவே நீ ஏதாவது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து இவங்க உனக்கு பண்ணதை வேறு யாருக்கும் வெளியே பண்ணிடாத. இதுதான் நீ உண்மையாகவே அந்த எதிரி கொடுக்குற தண்டனை. ஏன்னா எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிஹேவியர் உன் லைஃப்பில் நீ புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னொரு தடவை யாருக்கும் காட்டாது. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும்னா, நான் இப்போயே சொல்கிறேன்டா, கொஞ்சமாக உங்ககிட்ட ஏதாவது யாராவது கொடுத்துருந்தாலும் அதுக்கு நன்றி காட்டு. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு, என்றைக்கோ ஒரு நாள் உனக்கு ஒரு விஷயத்தை பண்ணி அதை மறந்துடாத. நீ அவங்ககிட்ட அவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்காத, நீ அவனுக்கு மனசார தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இரு. அதே மாதிரி உன்னோட வழி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நேர்மையாரு, உண்மையாரு, மனசாட்சியோடு செயல்படு. வாழ்க்கையில் நீ பெரிய ஆள் ஆயிடுவ. தேங்க்யூ.